நேத்து நைட்டே மேட்டெல்லாம் வந்து சுடு தண்ணீல ஊற வச்சிருந்தேன். ஸோ காலையில எழுந்ததுமே முதல் வேலையா மேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு மொட்டை மாடியில எடுத்துட்டு வந்து காய போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே வந்து காய போட்டுட்டு அப்படியே நடந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. நேத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து கம்ப்ளீட்டா கிளீனே பண்ணல. தனுஷ்க்கு எக்ஸாம் ஆரம்பிச்சது அவனுக்கு சொல்லிக் குடுக்குற வேலையே பெரிய வேலையா இருந்தது. ஸோ நைட்டு எதுவுமே கழுவ தோணாதனால மார்னிங் எந்திச்சதும் இவ்வளோ பாத்திரம், அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்லாம் வந்து கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருது. சண்டேனாவே பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல சமைக்கிற மோட்டிவேஷனே இருக்காது. வாரம் ஃபுல்லா டெய்லி எந்திச்சு காலையிலேயே சமைக்கிறதுனால சண்டே வந்து மார்னிங் சமைக்க தோணாது. ஸோ பக்கத்துலேயே வந்து ஆனந்தபவனுக்கு வந்து சாப்பிட போலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். சுட சுட நல்ல ரோஸ்ட்டோட, ஒரு நெய் ரோஸ்ட்டோட 3 வகை சட்னியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் காய்கறி வாங்குறதுக்காக வந்து மார்க்கெட் வந்திருந்தேன். எங்க பார்த்தீங்கன்னா, ₹20 ஒரு கேஜி வந்து டொமேட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ தக்காளி, தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பயங்கரமா வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வர்ற வழியிலேயே ஆளுக்கு ஒரு பாதாம் பாலும், ரோஸ் மில்க்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்க சண்டே எப்படி போச்சுன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.